2024 வல்லுநர்களுடைய ஆலோசனை கேட்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், ஒரு சில நாட்டிற்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் மாற்றுவதற்கு இந்த கொடி பூரி ஜெகநாதருடைய கொடி உயரட்டும், அதன் மூலியமாக நாடும் இந்த நேயர்களுக்கு நல்லது பிறக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் 2026. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பொதுவாகவே 2026 ஜனவரி மாதம் பிறக்கிறது வியாழக்கிழமை பிறக்கிறது. வியாழக்கிழமைனாவே குரு. ஆனால் பெண் குழந்தைங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். இந்த டீனேஜ் பெண் குழந்தைங்க இருக்காங்கல்ல, 19 இயர்ஸ் வரைக்கும். ஏழாட்டி சனியாக இருக்கவர் பார்த்தீங்கன்னா எல்லா மேஷராசி நண்பர்களுக்கும் எந்த விதமான பலனை கொடுப்பாரு அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல 2026ஆம் ஆண்டு சில தடைகள் இருக்கு. அப்ப அந்த காலகட்டத்தில் நீங்க வீடு வாங்கணும், செலவு இருக்க தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், கடன் வாங்கி தான் செய்யற மாதிரி இருக்கும். ஆனாலும் அதை செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைகளால கண்டிப்பா பாதிப்புகள் வரும். ஒரே ஒரு நெகட்டிவ்னா இந்த 12ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் கொஞ்சம் செலவுகளை கொடுப்பாரு. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையில் இவங்களுக்குள்ள நல்ல ஒற்றுமை இருக்கும். யார் மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய பார்ட்னர் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ஒரு வேகத்தை காட்டினாலும் அந்த இடத்துல கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பாசம் அதிகமாக வைக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு தன்னுடைய பார்ட்னருடைய செயல்பாடில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபஸ்ட்டு இவங்க ஒரு விஷயத்தில் என்ன முடிவு எடுக்காங்களோ அதை முடிச்ச பிறகு சொல்லணும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது. அப்போ இவங்க கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யோசித்து அதை செயல்படுத்தின பிறகு வெளியே சொன்னாங்கன்னா வெற்றி அடைவாங்க. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 2026ஆம் வருடம் புதிய வருடம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடம் எந்த அளவுக்கு அமையும், ஒவ்வொரு ராசிக்கான பலன் என்ன, பலவீனம் என்ன, இது சார்ந்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண நம்ம கூட இன்னைக்கு 5 ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் KGF கருப்பசாமி அவர்கள், திருவண்ணாமலை ஆனந்த் ஆழ்வார் அவர்கள், டாக்டர் தீபா அருளாளன், வீனஸ் பாலாஜி அவர்கள், அனைவருக்கும் வணக்கம், DJ சுந்தரபாண்டி அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். 5 ஜோதிடர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்க 5 பேர்கிட்டையுமே ஒவ்வொரு ராசி சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். மேஷ ராசிக்கு 2026ஆம் வருடத்தில் என்ன மாதிரியான கோவில்களுக்கு போகணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் நடத்தணும்? ரொம்ப சந்தோஷம். நித்தியோகமாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு ஆலய வழிபாடு இருக்குது. 27 நட்சத்திரம், 12 ராசி திதிகள், இது எல்லாத்துக்கும். இது 60 வருடத்துக்கு ஒவ்வொரு தடவையும் மாறும். பிரத்யோகமாக அந்தந்த ராசிக்கு உண்டான ஆலயங்கள் வழிபாடுகளை அப்புறம் நம்ம வல்லுநர்களுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். 2026க்கு எல்லோரும் வணங்கணும், இந்த நாடு செழிப்பமாக இருக்கணும் இல்லையா அப்படின்னா என்ன ஆலயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூரி ஜெகநாதர். என்ன சார் ஒரு வித்தியாசமாக இருக்கிறாரே, வட மாநிலத்துக்கு போயிட்டாரே அப்படின்னா, ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வீட்டில் சந்திரன் இருக்குது. ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு அதிபதி பெருமாள். ஸோ பூரி ஜெகநாதர் 2026 புத்தாண்டாகவும் பூரிப்பாண்ட ஆண்டாகவும் அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக பூரி. 2024 வல்லுநர்களுடைய ஆலோசனை கேட்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், ஒரு சில நாட்டிற்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் மாற்றுவதற்கு இந்த கொடி பூரி ஜெகநாதருடைய கொடி உயரட்டும், அதன் மூலியமாக நாடும் இந்த நேயர்களுக்கு நல்லது பிறக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் 2026. கூட்டுத்தொகை எண் கணிதம் இதெல்லாம் பார்ப்பேன் சார் அப்படின்னா உரியரன் உடைமை எண் குறிப்போம். ஸோ 2 அப்படிங்கிறதே சந்திரன், 6 உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, 2 கூட்டினா 8. ஸோ இந்த 8 அடங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா அதுக்கு நிறைய இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் ஜெகநாதருக்குமே ஜனார்த்தனா ஜெகநாதான்னு சொல்லப்பட்டிருக்குது. நேயர்கள் அனைவரும் வல்லுநர்களுடைய ஆலோசனையும் அவர்கள் சொல்லக்கூடிய வழிபாடுகளும் மேலும் நான் கொடுக்கக்கூடிய ஆலய வழிபாடும் உங்களுடைய கோல்சாரம் மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கட்டும். அதே நேரத்தில் 2026 இந்த லோகமெல்லாம் வணங்க வேண்டியது கொடி உயர நாடு உயரட்டும். இந்த 2026 பூரிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் புத்துணையாக இருக்கட்டும். பூரி ஜெகநாதர்கிட்ட இருக்கக்கூடிய ஹார்ட் இன்னும் இயங்கி கொண்டு இருக்குங்கிறத நம்ம நினச்சிருப்போம். நம்மளுடைய இதே தெய்வமான பூரி ஜெகநாதருடைய அருளால் 2026 வல்லமை பெறட்டும். கண்டிப்பாக சார். சார் உங்கள்கிட்ட மேஷ ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு புதிய வருடம் நிறைய பேருக்கு நிறைய கல்யாண தடைகள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் அது நல்லபடியாக முடியுமா? பொதுவாகவே 2026 ஜனவரி மாதம் பிறக்கிறது வியாழக்கிழமை பிறக்கிறது. வியாழக்கிழமைனாவே குரு. வியாழக்கிழமைனா தங்கம். வியாழக்கிழமைனா கிரக பிரவேசம். அந்த கிரக பிரவேசம் மேசராசிக்காரங்களுக்கு அற்புதமாக வரப்போகுது. ஆனால் பெண் குழந்தைங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். இந்த டீனேஜ் பெண் குழந்தைங்க இருக்காங்கல்ல,
19 இயர்ஸ் வரைக்கும் அவங்க படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். தாய் தகப்பனுக்கு அவமானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான காதல்னு சொல்லக்கூடிய மோகத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க சாம்ராஜ்யமும் சரிஞ்சிரும், அவங்க தலையெழுத்தும் சரிஞ்சிரும். ஏன்னா சீக்கிரத்தில் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுட்டாங்கன்னா அந்த குழந்தைய வளர்த்து வாலிபமாக்குறதுக்கே அவங்க வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கணும். ஆனால் படித்த பண்புள்ள 23 வயசுக்கு மேலே அந்த பொண்ணு இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸில் தலையிடாமல் இருந்தான்னா அவள் ஒரு டாக்டர், மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு தன்மையானவர். சிறப்பான அமைப்பு மேசராசிக்கு தான். ஏன் கேட்டிங்கன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் அரசியலில் பிரவேசிக்கணும் செவ்வாயோடைய ஆதிபத்தியம் இல்லாமல் ஒரு கட்சியில் கூட ஒரு கொடி பிடிக்க முடியாது. அப்படி ஒரு தன்மை மேசராசியில் உள்ள ஆண்களுக்கு இருக்குது. இந்த 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த அரசியல் ஆதங்கத்துக்கு இவங்க ஒரு முன் உதாரணமாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பதவி கூட கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2026க்கு முன்ன வரைக்கும் மேசராசி பெண்கள் பல இன்னலையும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் அடைஞ்சாங்க. அந்த கஷ்டம் எல்லாமே போயிடுச்சு. ஆனால் பெண் பிள்ளைங்களுக்கோ இல்லை பெண்களுக்கோ ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோயோ சின்ன கட்டிகள் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்குது. நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணணும், ஆரோக்கியத்தை பார்க்கணும். இப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த குறையும் வராது. ஆக மொத்தம் 2026 மேசராசியில் உள்ள ஆண்கள் பெண்களுக்கு யோகம்தான் சொல்லுவேன். நிறைவாக அமைவாங்க மேசராசிக்காரா ஆண் பெண்கள் இருவரும். கண்டிப்பா சார். சிவாய நமः. மேம், உங்ககிட்ட மேசராசி நேயர்களுக்கு பல பேருக்குமே ரொம்ப நாளாக நீண்ட தடை இருக்கும். ஒவ்வொரு வருடமும் ஏதாச்சும் ஒரு காரியங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயங்களில் நிறைய தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான தடைகள்லாம் விளங்கி இந்த வருடம் நல்ல வருடமாக அவங்களுக்கு அமையுமா? 2026 நம்ம 2 பகுதியாக பிரிக்கிறோம். அதாவது குரு பயிற்சிக்கு முன் குரு பயிற்சிக்கு பின் அப்படின்ற மாதிரி தான் பலனை சொல்ல முடியும். ஸோ வி அஸ்ட்ராலஜி பீப்புள்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ரொம்ப காஷியஸாக ரொம்ப தெளிவாகவே பிளானட்ரி பொசிஷன்ஸ் வச்சு சொல்கிறோம். அந்த ஆஸ்பெக்டில் மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முற்பகுதி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவத்தில் இருக்கார். இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் குரு. மேஷத்துக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆல்ரெடி ஜாஸ்தி. இப்போ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும். நம்ம தம்பி தங்கச்சி முக்கியமாக நம்மளோட இளைய சகோதரர்கள்னால ஏதோ ஒரு விதத்தில் ஆதாயம், இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. அது மட்டும் இல்லாமல் மேஷத்துக்கு பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் 9 and 12, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன லக் அப்படின்றத கொடுப்பான். ஸ்தான பலம் பெருசாக கிடையாது 3ஆம் பாவத்துக்கு. பட் இருந்தாலும் குரு அப்படின்னும் போது அவரோட பார்வை பலம் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. மேஷராசி அன்பர்கள் இப்போ 7 நாட்டு சனியில் இருந்தாலும் ரொம்ப டவுன்ஃபால் ஆகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா ராகு அப்லிஃப்ட் பண்ணுறான். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க 10ல் 11ல் ஏதாவது ஒரு பாவியானா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அரசனை போல வாழ்க்கை உண்டு அப்படின்னு. 11ல் இங்கே இருக்கக்கூடிய பாவி யாரு அப்படின்னா ராகு. நீ நல்லவனா கெட்டவனா, நீ என்ன வேலை செய்கிற, வாட் ஆல் த திங்ஸ் யூ ஆர் டூயிங் டசன்ட் மேட்டர், நான் உனக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கேன். ஸோ லாபத்தை அவன் கொடுப்பான். அதுக்கப்புறம் கேத்து 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் கேத்து. பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் கேத்து இருக்கிறது அப்படின்றது பாருங்க, நம்ம பிள்ளைங்க வெளிநாட்டு போகிறதுக்கான ஒரு அமைப்பு. பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு செய்கிறதுல கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த பிளானட்டரி பொசிஷன், நம்ம பிள்ளைங்க நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா கூட இருந்தாலும் தாமரை இலையில் தண்ணி மாதிரி இருப்பாங்க. ஒரு அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. நிறைய குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணுறவங்க 1 or 2 attempts they have to do. ஃபஸ்ட் அட்டம்ப்டே கிளிக் ஆகிடுமா, அங்கே குவெரி. சனியினோட பொசிஷன் வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. சனி 7 நாட்டு சனியாக இருக்கார். 7 நாட்டு சனியாக இருக்கவர் பார்த்தீங்கன்னா எல்லா மேஷராசி நண்பர்களுக்கும் எந்த விதமான பலனை கொடுப்பாரு அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ். 1/6/2026 குரு பகவான் பயிற்சி ஆகிடுறார். பயிற்சியாகி மேஷத்துக்கு 4ஆம் பாவத்தில் போடுறார். 4ஆம் பாவம் அப்படின்றது சுக தாயார்ஸ்தான். மேஷராசி அன்பர்களோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக 4 விஷயத்தில் வரும். எப்படி அப்படின்னா நிறைய பேருக்கு பாருங்கள் தொழிலில் ஒரு மாற்றம், இடம் மாற்றம். நான் ஒரு சொத்து சுகம் வாங்குறேன். இப்போ நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு புது வீடு வாங்குறதுக்கான பிராப்தம் உண்டு. 7 நாட்டு சனியில் இது பாசிபிள். ஏன்னா குரு அந்த ஹெல்ப்பை செஞ்சுடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ப்ளஸ். அதுக்கப்புறம் ராகு 11ஆம் பாவத்திலே தான் இருப்பார் பிற்பகுதியிலையும். ஆனால் பாருங்க குருனோட பார்வை அவர் மேலே இருக்காது. அப்போ ராகு கொடுக்கக்கூடிய நல்லது செய்வார். ஆனால் அக்கா அண்ணா அவங்கக்கிட்ட ஒரு மனஸ்தாபம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ பேச்சில் கவனம் வேணும் மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட அப்படின்னு சொல்லலாம். ராகு 11ஆம் பாவத்தில் இருக்கும்போது லாபம் நல்லா வரும். சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ், சின்ன சேலஞ்சஸ், அதனோட லாபம் வரும் அப்படின்னு சொல்லலாம். கேது அதே பொசிஷனில் தான் இருக்கார். சனி பார்த்தீங்கன்னா 7 நாட்டு சனியாக இருந்தாலும் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே படுது. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுது. இது ஒரு பெரிய ப்ளஸ். அப்போ மேஷத்துக்கு ஆன் தி ஹோல் இது எப்படி அப்படின்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது சனி நல்லிஃபை ஆகிடுறாரு இல்லைங்களா, அந்த விதத்தில் ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக
சார் உங்ககிட்ட கேள்வி. இப்போ நிறைய பேருக்கு வந்து தொழில் சார்ந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி மேஷராசி நண்பர்களுக்கு வந்து இந்த 2026ல் ஏதாச்சும் தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மேஷராசி அன்பர்களுக்கு வந்து இந்த தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் 2026ஆம் ஆண்டு சில தடைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது அது தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். அவர் விரயஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக தொழில் தொடங்குற வேலையை நீங்கள் ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் பண்ணுறது ரொம்ப நல்லது. பண்ணாமல் இருக்கிறதுனால புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, வேலையில் இருக்கீங்க, தொழில் பண்ண போறீங்கன்னா பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளால் கண்டிப்பாக பாதிப்புகள் வரும். அவங்க படிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து அவங்க பழக்க வழக்கத்துலேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். அது முக்கியமாக மருத்துவம் சார்ந்த முறையில் நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது 12ஆம் இடத்துல கூடிய சனி 5ஆம் இடத்துல கூடிய கேது என்ன பண்ணுவார்னா மருத்துவம் சார்ந்த வகையில் குழந்தை பெற்றுக்கொள்வதுக்கான ஒரு வழியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். இல்லை சார் நான் இயற்கையாக இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, ட்ரை பண்ணேன், அபார்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜூன் மாதத்துக்கு மேலே குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரார். அந்த 4ஆம் இடத்துல வரக்கூடிய குரு நிறைய நல்ல விஷயங்களை கொடுப்பார். காரணம் கேட்டிங்கன்னா நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும். ஒரு படிப்பு, நல்ல படிப்பு படித்து முடிக்கிறது, நல்ல இடத்துல உங்களுக்கு ஒரு கல்வி கிடைக்கிறது, ஒரு ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், வெளியூரில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் எதிர்பார்த்த படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் நிறைய பேருக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. அதை செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச வலுவோடு இருக்க போகிறார். அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு வாங்கணும். செலவு இருக்க தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், கடன் வாங்கி தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வீடு எப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்களோ அதுலேருந்தே வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதேமாதிரி குரு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ அந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது ஒரு பட்டங்களை பதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். நிறைய மேஷராசிக்காரர்கள் எப்படின்னா அவங்க எப்படியாவது ஒரு அரசாங்க வேலைக்கு தேடிடணும். நான் வந்து ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுன்னு நினைக்கிறேன் சார், ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுன்னு நினைக்கிறேன், நான் எஸ்எஸ்சி எழுதுறேன், யூபிஎஸ்சி எழுதுறேன், ஐஇஎல்டிஎஸ் எழுதுறேன், டோஃபல் எழுதுறேன், இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். அவங்களுக்கு எல்லாருக்குமே ஜூன் மாதத்துக்கு மேலே நீங்கள் எல்லா எக்ஸாம்லையும் ஜெயிச்சு ஒரு கவர்மெண்ட் வேலை, ஒரு பேங்க்கில் வேலை, அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. இந்த மேஷ ராசி அப்படின்னாவே ஒரு பெரிய தைரியமான நபர்கள். அந்த தைரியம் தான் அரசியலில் மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பட்டங்கள் இருக்குது, பதவிகள் இருக்குது. மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. என்னென்னா ஒரே ஒரு நெகட்டிவ்னா இந்த 12ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் கொஞ்சம் செலவுகளை கொடுப்பார். அதை சுப விரயமாக மாற்றிக்கிட்டீங்க நல்லது. கண்டிப்பாக இந்த உடல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் அம்மாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் இருக்க போகுது. சார் அடுத்து உங்ககிட்ட நிறைய பேர்களுக்கு வந்து குடும்பத்திலேயே நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு ஜோதிடர்களுமே அவங்களுக்கான பலம் பலவீனம் இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. 2026ல் மேஷ ராசிக்காரர்கள் இந்த ஒரு பலவீனம் இருக்குது, இதிலேருந்து நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய குரு பெயர்ச்சி வந்து கிட்டத்தட்ட குரு பகவான் வந்து இந்த 2026ல் 3 ராசிகளுக்கு தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துகிறார். எல்லா ராசிகளுக்குமே போராட்டத்தை விலகக்கூடிய தன்மை உறுதியாக உண்டு. இதில் ரொம்ப அதிகமாக, அதாவது எந்த இடத்திலும் தான் முதன்மையாக இருக்கணும், பல பேருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், பல பேருக்கு வாழ்க்கை கொடுக்குங்கிற எண்ணம் அதிகமாக கொண்ட நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த 2026ல் ஃபஸ்ட்டு போராட்டம் விலகுது. ஸோ ஒரு 9 மாத காலமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன், கொடுத்த வாக்குனால கஷ்டப்பட்டேங்கிற தன்மையை அதிகமாக பாதிப்படைகிறது நம்மளுடைய மேசராசி என்பர்கள். ஸோ இந்த தாக்கத்திலேருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொன்னான வருடம் தான் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையில் இவங்களுக்குள்ளே நல்ல ஒற்றுமை இருக்கும். யார் மேசராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பார்ட்னர் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வேகத்தை காட்டினாலும் அந்த இடத்துல கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் பாசம் அதிகமாக வைக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு தன்னுடைய பார்ட்னருடைய செயல்பாடில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பார்ட்னர்ட்டையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுபோல் தன்னுடைய பார்ட்னர்ட்டையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நிறைய நடந்துருக்கு. ஸோ இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்க போகுது. இவங்க பார்ட்னருக்கு இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும்,
ஒரு புரிதலுடன் வாழக்கூடிய தன்மையெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸிங்காக இருக்குது. 3 வருட காலமாக இந்த விஷயம் நடந்தால் என் லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்குது. ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2026 இருக்க போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு இவங்க ஒரு விஷயத்தில் என்ன முடிவு எடுக்காங்களோ அதை முடிச்ச பிறகு சொல்லணும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது. இந்த தன்னுடைய சிந்தனைகளை எப்போ இவங்க வெளியே சொல்கிறாங்களோ அதை செயலுக்கு வச்சுருவாங்க ஆப்போசிட் பார்ட்டி. அப்போ இவங்க கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யோசித்து அதை செயல்படுத்தின பிறகு வெளியே சொன்னாங்கன்னா வெற்றி அடைவாங்க. இந்த வருஷம் அவங்க கடைபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் அதான். 2வது குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கட்டாயமாக புத்திர தோஷம், ஆனால் புத்திர பாக்கியம் உண்டு. 5இல் கேது இருந்தால் உறுதியாக பெண் குழந்தை பாக்கியம் உண்டுங்கிறது நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ குழந்தை பாக்கியத்துக்காக தடை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக குழந்தை பாக்கியம் இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். பெண் குழந்தை பாக்கியம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தொழில், அதே போல் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற பார்க்கும்போது 10ஆம் இடத்த குரு பார்க்க போகிறார். அப்போ தொழிலில் நிறைய பிரச்சனையை சந்திச்சுருக்கேன், தொழிலை விட்டு போயிடலாமான்னு இருக்கேன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. இவங்களுடைய தொழிலை இன்னொருத்தர் தொட முடியாத அளவுக்கு இவங்க வேறு லெவலில் போவாங்க, வெற்றி அடைவாங்கன்னு சொல்லலாம். 12ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். தூக்கம் இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு உதவி செஞ்சிட்டோம்னா நம்மளுடைய அவங்களுடைய கர்மாவெலாம் நம்ம வாங்கிட்டோம் தான் அர்த்தம். ஸோ அப்போ தூக்கத்தில் கஷ்டப்படுற நம்முடைய மேசராசி என்பதற்கு நிம்மதியான தூக்கம், வெளிநாடு பயணம், அதே போல் தொலைதூர பயணங்கள்லாம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ ஒவ்வொரு ஜோதிடர்களுமே மேஷராசிக்கு ஒவ்வொரு பலம் பலவீனம் இது சார்ந்த நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள்ல இருந்து அவங்களுக்கான பரிகாரங்கள் என்னவா இருக்கும் 2026ல்? ஐயாவுடைய வாதப்படி பெண் குழந்தைகள் எச்சரிக்கையாக இருக்கும், ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிசீஸ் வரும். மேடம் சொன்னபடி பிரத்யேகமாக எடுத்துக்கிட்டோம்னா, மேடம் எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் கூட எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும், அவங்களுடைய ஒட்டுமொத்த கருத்து அது. ஸோ சாரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய பிரத்யேகமான கணிப்புப்படி எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த பாவம் 7ஆம் பாவம் 10ஆம் பாவத்துக்கு வர்றது எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்பில் அவர் சொல்கிறார். தொழில் சார்ந்த விஷயத்தில் அவர் சார் எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த வருடம் முழுவதுமே எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக மிதனம், கடகம், சிம்மத்தில் வரக்கூடிய குரு. அப்போது இதெல்லாம் கணக்கில் எடுத்து பார்த்தோம்னா தந்தைக்கே உபதேசம் பண்ணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவகுருநாதன் சொல்லக்கூடிய சாமிமலை வழிபாடு மேசராசியருக்கு நன்மையில கொடுக்கும். எவ்வாறாக சிவனுக்கே உபதேசம் பண்ணான்னா கந்த கடவுள். அந்த மேசராசி என்பவர்கள் இந்த 1 மாதம் ஜனவரி மாதத்துல இருந்து 3 மாதம் 91 நாட்களுக்குள்ள இந்த ஆலயங்களுக்கு சென்று முறையான வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஜாதகத்தில் நாங்கள் எச்சரிக்கை வழிபடுவோம். ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜி வராது. ஏன்னா அவன் தகப்பன் காதில் மந்திரம் வர்றான்னா அப்போது ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிசீஸ் நிவர்த்தி ஆகும். ஸோ திருமண தடைகளை நீக்கக்கூடிய அமைப்பு உண்டு. முருகன் ரொம்ப அழகான தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். ஏன்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு சொல்லக்கூடியவனே வள்ளி தேவாசிரியன் வச்சுருக்கிறான். ஸோ இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவை 2026 மேசராசியில் திருமணத்தை கொடுக்க அரும்பெரும் தெய்வம் சுவாமிமலையில் இருக்கக்கூடிய முருகன். 3வதாக அவர் சொன்னது மாதிரி ஜாதகத்தில் பல விஷயங்கள் இருந்தாலும் அரசியல் துறையில் ஜெயிப்பதற்கு தந்தையோடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் எல்லோருடைய பேச்சையும் கேட்டு தன் சுயஸ்தானத்தில் செய்யப்படணுங்கிறது என் அப்பன் சொல்லாமல் சொல்லக்கூடிய விஷயம் சுவாமிமலை முருகன். ஸோ இவர் சொன்ன மாதிரி பிரத்யேகமாக எல்லா விஷயத்துலையும் நான் ஜெயிக்கணும் சார், ஆனால் எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற பதிவு ஏற்கக்கூடிய விஷயம்தான். ஆனாலும் இந்த ஜாதகத்தையே பொய்க்க வைக்கக்கூடிய பலன் இந்த சுவாமிமலையில் இருக்கக்கூடிய சிவகுருநாதனுக்கு உண்டு. ஜாதகத்தில் எவ்வளோ 12ல் இருக்கக்கூடிய சனி, கடகத்துக்கு போகக்கூடிய குரு இல்லையா, 7ஆவது இருக்கக்கூடிய 10ஆம் அதிபதி, இது எல்லாம் பொய்க்க வேணுங்க. ஸோ மேசராசி என்பது 2026 சுவாமிமலை முருகன் சிவகுருநாதனுடைய வழிபாடு உங்களுடைய ஜாதகத்தில் அற்புதமான பலனை தரும். இறைவனையே சரணாகதி அடைந்தால்தான் விமோச்சனம் உண்டு எல்லா ராசிக்காரர்களுக்கும். குறிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு இது பொருந்தும். அது ஸோ வளர்ப்புறை சஷ்டியில் 3 வேளையும் முருகனுக்கே உகந்தான பாலும் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு சாப்பிடாமல் இருந்து எந்த சாஸ்திரத்தையும் சொல்லப்படலை. சஷ்டி விரதங்கிறது பாலும் பழமும் அந்த புரோட்டீனையும் அந்த புரத சத்தையும் தன்னிடம் தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் சஷ்டிக்கு உண்டு. அதைத்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அன்றைய தினம் இந்த பாலும் பழமும் எடுப்பது சரி. சார் என்னால் அதுவும் முடியாது சார், நான் கொஞ்சம் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறேன், பிபி இருக்குது, தொழிலில் சிரமம், என் மனைவிக்கு சமைச்சு போடுறேன் சார், நான் எப்படி சார் டேஸ்ட் பார்க்காம இருக்க முடியும்? இப்போ அப்படிலாம் நடைமுறைக்கு வரக்கூடிய ஒரு சாதகம் இருக்குது. அவங்களுக்கு என்ன செய்யணும்னா தானம் சொல்கிறேன். என்ன மாதிரி தானம்? தேனும் தெல்லு தமிழும் அப்படின்னு சொல்ல திணை மாவும் சொல்லியிருக்கான். தேனும் தெல்லு தமிழும் திணை மாவுன்னு சொல்லியிருக்கிறான். அப்போது திணை சம்பந்தப்பட்ட பொருட்கள் அல்லது திணை மாவு செய்து அதில் தேன் கலந்து தமிழில் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணால் மேசராசிக்காரர்களுக்கு 2026 சிறப்பு பெறும் என்பது உத்தியோகமான ஒன்று. கண்டிப்பாக இத்தனை ஜோதிடர்களும் இவ்வளோ நேரம் மேஷராசிக்கு என்ன மாதிரியான பலம் இருக்குது, என்ன மாதிரியான பலவீனம் இருக்குது அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் ஒதுக்கி நேயர்களுக்காகவும் எங்களுக்காகவும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.